பிரியமானவர்களே, சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தம், பிள்ளைகள்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். உங்களை ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். பிறகு எதுக்கு பயப்படணும்? எந்த தீங்கு அணுகாது. ஆண்டவர் உங்களை வேலை அடைத்து பாதுகாத்து வருகிறார். விசுவாசமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் தினமும் ஜெபிக்க மறந்துடக்கூடாது, சரியா? அப்புறம் வேத வசனம், அதை தியானிக்க எவ்வளோ அருமையான காரியங்கள்லாம் பைபிளில் ஆண்டவர் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அது ஒரு பொக்கிஷம். தியானிக்க தான் அந்த பொக்கிஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். சும்மா வாஸ்தா ஏதோ ஒரு சம்பவம் தெரியும். அதுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அறியணுமானா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தோட தியானத்தோடு வாசித்தா அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லி தருவார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆபிரகாமை போல விசுவாசித்தா எந்த சூழ்நிலையும் நீங்கள் பதற மாட்டீங்க. பதறாதங்க, கலங்காதங்க. கர்த்தர் இருக்கிறார், கூட இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவருடைய குடும்பம் தானே? நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் குடும்பம். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். அவர் தான் என் குடும்ப தலைவர். எங்களுக்கு தாயும் தகப்பனும், எங்களுடைய நல்ல மெய்ப்பரும், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரும், எங்களை நடத்துகிறவரும் அவர் தான் சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே அவர் தான் சொல்லுங்கள், சரியா? அவரை சார்ந்து கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சகல விதத்திலும் ஆசீர்வதித்ததை போல உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபித்ததெல்லாம் பெற்றுக்கொண்டு வர்றீங்க. ஆண்டவர் நீங்கள் கேட்டதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றாக அதை நிறைவேற்றுவார். விசுவாசத்தை விட்டுறாமல் தொடர்ந்து ஜெபிக்கணும். தினந்தோறும் குடும்ப ஜெபத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாக எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஜெபிக்கணும். தேவ பிரசன்னம் எப்பொழுது வீட்டில் இருக்கணும்னு ஜெபிக்கணும். உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் எழுப்புதல் வரணும்னு ஜெபிக்கணும். உங்கள் சபைக்காக ஜெபிக்கணும். உங்கள் மாவட்டம் ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும். அதிகாரிகளுக்காக, நம்முடைய மாநிலம், முதலமைச்சர், அமைச்சர்கள், ஆளுகையில் இருக்கிறவங்க ஜெபிக்கணும். நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட மிஷனரிமார்கள், சபை இந்தியா முழுவதும் எழுப்புதல் உண்டாக ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானம் கொடுக்க கர்த்தர் அவளை பயன்படுத்த ஜெபிக்கணும். மறந்துடாமல் ஜெபித்து வரீங்களா? குடும்ப ஜெபத்தில் இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். சுயநலம் அவங்களுக்கு மட்டுமே ஜெபிக்கக்கூடாது, சரியா? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதராக இருந்தார்ல. விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் அவருக்கு இருந்தது. அதெல்லாம் நம்ம தியானித்தோம்ல. அது மாதிரி ஆபிரகாமுக்குள்ள நல்ல சுபாவங்கள், தேவன் அதையெல்லாம் பார்த்து அவரை பூரணமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவருக்குள்ள காணப்பட்ட இன்னொரு சுபாவத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஞானமாய் செயல்பட்ட காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு ஞானமுள்ள மனிதர். ஆதியாகமம் 25:5-6 வசனம் பாருங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். அதாவது ஆபிரகாமுக்கு அந்த காலத்தில் நிறைய மறுமனையாட்டிகள் இதெல்லாம் இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒருவருக்கு ஒரே மனைவி உடையவளாக இருக்கணுன்றது தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்போ அப்படி கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு காலம். அதற்கு பிறகும் ஆண்டவருடைய காலத்துக்கு அப்புறம்தான் இந்த காரியங்களையெல்லாம் தேவன் எழுதி கொடுத்தார். அப்போ அவருக்கு மறுமனையாட்டிகள் பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் மகன். இப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க, செட்டில்மெண்ட் பண்ணுகிறார். ஃபேமிலி செட்டில்மெண்ட் ஞானமாக செய்கிறார். தான் உயிரோடு இருக்கும் பொழுதே ஈசாக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறார். மற்ற மறுமனையாட்டிகள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாய் அனுப்பி வைக்கிறார். யாரையும் விரட்டி விடவில்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவர் ஒழுங்குபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஞானமுள்ள மனிதர். வேதத்தில் இதை பார்க்கிறோம். ஃபேமிலி செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நிறைய குடும்பங்களில் இதை குறித்த சிந்தையே இல்லாமல் பெரியவங்க காணப்படுகிறோம். என் சம்பாத்தியம் நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், வந்தேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இதை என் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கிற பெற்றோர். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஓகே, அவளை பெரிய ஆளாயிட்டாங்க, படித்து முடிச்சுட்டாங்க, பிஸ்னஸுக்கு வந்துட்டாங்கன்னா
பிள்ளைகளை இன்னும் நீங்கள் அடிமையாக வச்சுருக்கணும், சின்ன பிள்ளைகளை போல் நடத்தணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த காரியத்தில். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, மொத்தம் 4 பேர், எங்கள் ஒரு அண்ணன் 2 தம்பி. இப்போ நாங்கள் எங்களுடைய தேவனுடைய ஊழியத்து நிமித்தமாக தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே அங்கே வீடு கட்டி அங்கே வந்துட்டோம். ஒரு நாள் என்னுடைய இளைய சகோதரன் கடைசி தம்பிக்கு திருமணமான பிறகு 4 பேருக்கு திருமணம் ஆகிட்டு, ஃபேமிலி செட்டில் ஆகிட்டு, தனித்தனி குடும்பம் ஆகிட்டோம். அப்போ என் தகப்பனார் என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன விஷயப்பான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ வரணும். எதுக்கு வரணும்னு கேட்டேன். வீட்டுக்கு வரணும், ஏன்னா சொத்துக்களை பங்கிடணும். அப்பாவுடைய சொத்துக்கள், தோட்டம், வயல் நிலங்கள், நிறைய இடங்கள், அதெல்லாம் பரம்பரை சொத்து இருக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் எவ்வளோ இருக்குது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன். ஆனால் என்னுடைய தகப்பனார் 4 பேருக்கு திருமணம் ஆகிட்டு 4 பேர் குடும்பம் ஆகிட்டிங்க. நான் உயிரோடு இருக்கும்போது யார் யாருக்கு என்னென்ன சொத்துன்னு நான் பிரித்து எழுதி வச்சிட்றேன். அப்போது நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஞானம் இருந்தார். அவங்க வந்துட்டாங்க. நான் பிரித்து எழுதணும், நீ வான்னு நான் சொன்னேன். இல்லை, நான் வரல, நான் ஒன்றும் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கலை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். நான் முழுதும் ஊழியத்திலே இருந்துட்டேன். உங்களுக்குன்னு நான் ஒன்றும் சம்பாதிச்சு எதுவும் வாங்கலை. தாத்தாவனுடைய சொத்து பரம்பரை சொத்துன்றீங்க. உங்களுக்கு யார் யாருக்கு என்ன கொடுக்க மனதில் தோணுதோ, அண்ணனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க, தம்பிகளுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. அதில் மீதி எனக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க, போதும். அதனால் நான் இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு வரமாட்டேன். எதுனாலும் எனக்கு சம்மதம். கையெழுத்து போட மட்டும் கூப்பிடுங்க, நான் வருகிறேன் என்பதாய் சொல்லிவிட்டேன். அதனால் சரி, நீங்கள் என்னுடைய தாப்பனார் போயிட்டாங்க. என் மனைவி அதில் தலையிடவே இல்லை. என்னங்க, நம்ம பரம்பரை சொத்து, இவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நமக்கு வாங்கணுமே, அந்த சிந்தை எண்ணம் என் மனைவிக்கும் கிடையாது. அதனால் என் தகப்பனார் போய் அவங்களே சொத்துக்களை, சென்னையில் எங்களுக்கு வீடுலாம் இருக்கிறது, சொந்த வீடு, கோடிகள் மதிப்புடையது, அது மாதிரி வயல் நிலங்கள் இருக்குது, தோட்டம் இருக்கிறது, எல்லாத்தையும் எங்கள் தகப்பனாரை பறித்து ஒரு நாள் கையெழுத்து போட கூப்பிட்டாங்க. நான் போய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். அண்ணன் தம்பி எல்லோரும் ஒற்றுமையாக நான் கையெழுத்து விட்டேன். யாருக்குள்ளே எங்களுக்கு சண்டை வரல, பிரச்சனை வரல, எனக்கு அது தெரில இது தெரிலன்னு சொல்லி எல்லாம் கையெழுத்து போட்டோம். எனக்கு என்ன சொத்துன்னா எனக்கே தெரியாது. என் தம்பி தான் ஒரு நாள் சொன்னான், அவன் சொத்து ஒன்று இங்கே இருக்குன்னு, அது சும்மா தான் இருக்குது, அதை விற்றுன்னு சொல்லி அதை விற்று தான் எனக்கு பாளையங்கோட்டை பக்கம் வீடு கட்ட இடம் வாங்கினேன். என்னுடைய சொந்த பரம்பரை சொத்தை விற்று அங்கே இடம் வாங்கி அதில் தான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அதையே விதவிதமாக பேசி கொண்டிருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதை பற்றி பரவாயில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என் தகப்பனாருக்கு ஒரு ஞானம். 4 பேர் கல்யாணம் பண்ணியாச்சு. நான் உயிரோடு இருக்கும்போதே சொத்துக்களை பிரிச்சுட்டா சண்டை வராது. பிரிக்காமல் மறிச்சிருந்தா என்ன நடக்கும்? அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் வழக்குகள் நடக்கிறது. அண்ணன் தம்பி பேச முடியல. நிறைய அண்ணன் தம்பிகள் பேசாமல் பிரிந்திருக்க காரணம் பெற்றோர் தான் காரணம். இவ்வளோ ரட்சிக்கப்பட்ட பெற்றோர், பைபிள் வாசிக்கிற பெற்றோர், ஜெபிக்கிற பெற்றோர், தகப்பன்மார்கள் கவனிக்கணும். நீங்கள் ஆபிரகாம் எவ்வளோ ஞானமாக, நான் உயிரோடு இருக்கும்போதே செட்டில் பண்ணிடணும், இல்லைன்னா அவங்களுக்குள்ள தகராறுகள் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் செட்டில்மெண்ட் பண்ணுகிறார். இது ரொம்ப அவசியமான காரியம், யோசிக்க வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் யோசிப்பதே இல்லை. நான் உயிரோடு இருக்கும்போது பிரிக்க மாட்டேன். பிள்ளைகள் 4 பேர் இருப்பாங்க, சொத்து கோடிக்கணக்காக இருக்கும், பிரிச்சே கொடுக்க மாட்டாங்க. நான் உயிரோடு இருக்கும்போது இப்படி தான். பிள்ளைகள் எதிர்பார்ப்பாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க, இனிமேல் ஏன் குடும்பம் அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்களுக்குன்னா எனக்கு பிரித்து கொடுத்தா தான் நான் உழைத்து சம்பாதித்து இன்னும் பெருசாக முடியும். ஆனால் இவர் சொல்லுவார், நான் உயிரோடு இருக்கும் பிரித்து தர மாட்டேன்னு அதையே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். விளைவு என்ன? ஒரு நாள் இவர் இறந்த பிறகு சண்டை போட்டு எல்லாம் ஒன்றுக்கு பிரயோஜனப்படாமல் வக்கீல்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் தரித்திரராகவே இருப்பாங்க. காரணம் பெற்றோர். நான் பல குடும்பத்தில் இதை நேரடியாய் பார்த்துருக்கிறேன். இந்த பாவத்தை செய்யாதங்க. சிலர் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. எனக்கு பார்த்து ஆச்சரிய சந்தோஷம்தான். 4 குடும்பம் ஒன்றா இருக்கிறீங்க, மனைவி பிள்ளைகள் ஒன்றா இருக்கிறீங்க, நல்லது தான். ஆனால் எது வரைக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைகள் படித்து முடித்து பிஸ்னஸ் பண்ண சம்பாத்தியத்துக்கு வரைக்கும் தான் அது இருக்கும். அதன் பிறகு அவனுக்குள்ள ஒரு உணர்வு வரும், என் குடும்பம், எங்கள் அப்பா அம்மா ஏன் என்னால் முன்னேற முடியல, இப்படி அடிமை மாதிரி இருக்குமென்னு சிந்தை. வெளியில் அவங்க ஐக்கியமாக இருக்கிறவங்க காமிப்பாங்க, உள்ளுக்குள்ளே அந்த பாதிப்பு இருக்கும். எனக்கு தெரிய கூட்டு குடும்பம்னு சொல்லி ஒரு பெரிய பணக்கார குடும்பம், கோடீஸ்வரங்க, அவ்வளோ வசதி. எனக்கு என் மனைவிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மனைவி
அவங்க வெளியில் பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம்னு சொல்லி கொள்ளுவாங்க. ஒரு நாள் என் மனைவி அங்கே உள்ள ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்ன சிஸ்டர் கூட்டு குடும்பம், என்ன சிஸ்டர் பணக்காரங்க, நான் விரும்புகிற ஒரு சேலை என்னால் வாங்க முடியாது, என் கணவர் விரும்புகிற ஒரு சேலை எனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே ஒரே ஆள் போய் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் நாங்கள் வாங்கணும். அவங்க மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்கிறது. நிறைய பேர் இதை புரிந்து கொள்வதில்லை. வெளியே சந்தோஷமாக நீங்கள் நடித்து கொண்டிருக்கலாம், உள்ளுக்குள்ள காயம் இருக்கிறது நிறைய. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். ஆனால் அதே சமயத்தில் அடுத்த தலைமுறை வரும்போது, சின்ன பிள்ளைகளாக இருக்க வரைக்கும் ஓகே, அடுத்த தலைமுறை வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது மனதளவில் மாற்றம் வரும். அப்போ தனித்தனி குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதுக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தை ஒழுங்குபடுத்தி விட வேண்டும். ஆபிரகாம் அதை செய்தார். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னா பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முட்டாள்தனமாக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். வசனத்தை கவனமாக வாசித்து வசனத்தின்படி வாழ பழகுங்கள். நீங்கள் இந்த உலக மக்களைப் போல வீரெல்லாம் பேசாதுங்க. சென்னையில் ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், பெரிய பணக்காரங்க, நல்ல பிஸ்னஸ்ஸு, நிறைய பிள்ளைங்க, அவங்க மருமக்கள் மாதிரி நிறைய பேர். அவங்க நான் போனால் அவங்க மருமக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. மருமக்கள் மாதிரி பேர குழந்தைகள் எல்லோரும் ஜெபி கூப்பிட்டு வருவாங்க. எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருப்பாங்க. அந்த மருமக்கள் மாதிரிலாம் மாமியாரை ரொம்ப நேசிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி உங்கள் மருமக்கள் மாரோட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, ஐக்கியமாக இருக்கிறீங்க, அவங்களெல்லாம் அன்பாக கூட்டிகிட்டு வரீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, ஐயா நான் தினந்தோறும் விடியற்காலை எழும்பி என் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என் மகன் மருமகள் பேரக்குழந்தை எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். சில மருமகளுக்குள்ளே நம்ம தனியாக போயிட்டா நல்லது, தனியாக நம்ம விருப்பப்பட்டதை சமைச்சு சாப்பிடலாம், விருப்பப்பட்ட பொருளை வாங்கலாம், என் பிள்ளைக்கு சொந்தமாக ஒரு பொருள் வாங்க முடியலன்னு சிலருக்குள்ளே இந்த எண்ணம் வந்துடும். அவங்க பேச்சு நடவடிக்கைகளை கவனிப்பேன். வெளியே தான் அன்பாக இருக்காங்க, உள்ளத்துக்குள்ளே ஏதோ பாதிப்பு இருக்குன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், அந்த மகளை தனியாக வச்சிரு, அந்த மகன் குடும்பம் தனியாக இருக்கட்டும், அது தனி குடும்பம், அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும், அவங்களுடைய மனசில் வருத்தத்தோடு ஏன் வச்சிருக்க, ஆண்டவர் கைட் பண்ணுவார். உடனே பிரச்சனை வர முன்னால் நானே என் கணவர்கிட்டையும் பேசி என் மகன்கிட்ட பேசி கூப்பிட்டு, உங்களுக்கு தனி வீடு அமைச்சு தரோம், இனிமேல் நீங்கள் தனியாக இருங்க, நம்ம அன்பாக இருப்போம், ஐக்கியமாக இருப்போம். ஏன்னா நீங்கள் தனியாக சமைச்சு தனியாக சாப்பிடுங்க, ஓ மனைவி உன் பிள்ளைகளை நீ கவனிக்கணும், அவங்க விரும்பினதை வாங்கி கொடுன்னு தனி கொடுத்த நான் வச்சிருவேன். அப்படி நான் வச்சதுனால என் மருமக்கள் எல்லாரையும் மேலே அன்பாக இருக்காங்க. நான் பிடிச்சு வைக்க மாட்டேன், இப்படி தான் இருக்கணும், நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், நீ என்னனால நான் மொத்தமாக வாங்கி தருவோம், அந்த சேலை தான் உடுக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கணும். அவ்வளோ அவங்க பிள்ளைகள் அவங்க விரும்பினது அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறத வாங்கி கொடுக்கணும்ல. அந்த தாயார் ஞானமுள்ள ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு தாய். அதனால அத்தனை மருமக்கள் மாதிரி அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறாங்க. நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நேரில் கேட்டபோது தான் சொன்னாங்க, இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதனால ஒரு குறிப்பிட்ட வயசு சம்பாதிக்கிற பழக்கி விடுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தானே, இல்லை அவன் கவனிக்க மாட்டான், அவனுக்கு தெரியாது, இப்படி சொல்லி பிள்ளைகளை மட்டுப்படுத்தாதங்க. நீங்கள் இடம் கொடுங்க, நீ செய், ஜெபம் பண்ணு, இப்படி தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நீ ஜெபம் பண்ணு, உனக்கு ஆலோசனை வேணும் என்கிட்ட கேளு, அப்பா உனக்கு ஆலோசனை தர்றேன், உன் லைஃப் நீ உன் பிஸ்னஸை பெருக பண்ணு. நீங்கள் 4 பிள்ளைகளை பிரித்து விட்டு பிஸ்னஸை கொடுங்க, 4 திசையில் அவங்க பெருகி சாட்சியாக மாறிடுவாங்க. இதுக்கு தடையாக நிறைய பேரண்ட்ஸே இருக்கிறீங்க, அப்படியே கட்டுப்படுத்தி வச்சு அவனுடைய மனதில் புழுங்கி வேதனையோடு வெளியே சொல்ல முடியாமல், அப்பா ஜெபிக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளை என்ன சொல்கிறதுன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் மறித்த பிறகு அவனுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், சமாதானமற்ற நிலைமை, அன்பாக இருந்த சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை, இதுக்கு இடம் கொடுக்காரங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணணும், ஆபிரகாமை போல பிள்ளைகளுக்கு பட்சபாதம் பார்க்காதபடி கரெக்டாக செய்திருங்க. அந்த பையன் இந்த மகள் நீ பட்சபாதம் பார்க்காத, ஜெபம் பண்ணி கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள் பிறந்துட்டாங்களா, சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு பேங்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து போடுங்க. அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், மாதம் 500 ரூபா போடுங்க. 20 வருஷம் கழித்து பிள்ளைகள் ஸ்டேஜுக்கு படிக்க வரும்போது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் அப்புறம் தப்பாக செய்துட்டு கர்த்தர் எனக்கு தரல போகலைன்னா நம்முடைய தவறு. ஆண்டவர் எனக்கு ஞானம் தாரும், என் குடும்பத்தை எப்படி நான் நடத்தணும், எப்படி சமாதானமாக கொண்டு போகணும், எப்படி என் பிள்ளைகள் காரியத்தை கவனிக்கணும், எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும்,
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அழகாக ஆலோசனை கொடுப்பார். நிறைய குடும்பத்தில் கர்த்தர் ஆலோசனைப்படி கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணும்போது அந்த 4 பிள்ளைகளையும் செழித்திருக்கிறாங்க. இவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்க அதன் பிறகு ஆசீர்வாதமே இல்லாமல் முடக்கப்பட்டு போய் சமாதானத்தை இழந்து ஆசீர்வாதமே இல்லாமல் போகிற குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி வீரம் பேசி கொண்டிருக்காம வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து நீ உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டா எங்களை பிள்ளைகளை யார் கவனிப்பா? உங்களுக்கு ஒரு பங்கு வச்சுக்கொள்ளுங்க, உங்களை ஹோல்டு பண்ணுங்க, உங்கள் மரணத்திற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அப்போ நீங்களும் மரியாதையோடு இருக்க முடியும். அந்த மாதிரி காத்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த மாதிரி ஆபிரகாம் எவ்வளோ ஞானமாக செயல்பட்டார். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கறதுல ஞானம் வேணும், படிக்க வைக்கிறதுல ஞானம் வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு தகப்பனார் சொன்னார், 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு சரியாக படிப்பு வரல, ஒரு பிள்ளைக்கு படிப்பு வந்தோடனே உயர்ந்த படிப்பு படிக்க வச்சுட்டார். அடுத்த பிள்ளை கூப்பிட்டார். அவர் சொன்னார், உட்கார்ந்து என்கிட்ட பேசும்போது பிரதர், என் மகளை கூப்பிட்டு சொன்னேன், நான் அவளை உங்கள் அக்காவை இவ்வளோ படிக்க வச்சுட்டேன், நான் உன்னை இவ்வளோதானே படிக்க வச்சேன், நீ தப்பாக நினைக்கக்கூடாது, நீ என்ன விரும்புகிற, உன்னால் முடிஞ்ச அளவு நான் படிக்க வச்சுருக்கிறேன், இதுக்கு மேலே என்ன விரும்புகிற, அக்காவும் எனக்கு ஒன்று தான், நீயும் ஒன்று தான், நீ என்ன விரும்புகிற மகளேன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியுதப்பா, என்னால் முடிஞ்ச அளவு தான் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்து கொடுங்க, நான் அதில் முன்னேறிடுவேன்னு சொன்னவனே என் பிள்ளைக்கு அதை செய்து கொடுத்தேன். அப்போ பிள்ளைகளுக்குள்ள மாறுபாடு இல்லை. பார்த்தீங்களா? இல்லாவா நல்லா படிக்க மொக்கு ஒன்று உண்டாகாது, ஒன்றும் தெரியாது, அப்படி ஆக்காதங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஐக்கியூவை ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை விளங்கி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. பேரண்ட்ஸு தான் நீங்கள் ஜெபம் பண்ணி கவனம் செலுத்தணும். ஒரு பிள்ளையை உயர்த்துறது, ஒரு பிள்ளையை நீங்களே மடங்கடிக்கிறது செய்யக்கூடாது. அந்த பிள்ளைக்கு வேறு தாளந்து இருக்கும், வேறு கிருபை இருக்கும், வேறு விதத்தில் ஆசீர்வதிப்பார். ஒரு பிள்ளை வேலையில் உயர்த்தப்படும், ஒரு பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சிருப்பார், அதில் இந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி ஞானமாய் பிள்ளைகள் காரியத்தில் கவனம் செலுத்தணும். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? இதில் தப்பு பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பண்ண தப்புனால இன்றைக்கி பிள்ளைகள் சண்டை போடுறாங்க, அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க, ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா பார்ஷாலிட்டி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் மனம் திரும்பணும். ஆண்டவர் அப்படி நடந்து கொண்டதற்காக என்னை மன்னியும், என் பிள்ளைகளுடைய அன்பு பாதிக்கப்பட நான் காரணமாயிட்டேன்னு ஒப்பு கொடுங்க, சரிப்படுத்தி கொள்ளுங்க. சரியாக கர்த்தர் கொடுக்குற ஞானத்தின்படி செயல்படுங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். உடைய ஜெப குறிப்புகளை வைத்துக் கொள்ளுங்க. கருத்தா ஜெபிப்போம். தகப்பனே, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் படிக்க வைப்பதிலும் எங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதிலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதிலும் எங்களுக்கு ஞானம் வேண்டும். பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்னதை ஏற்ற நேரத்தில் கொடுக்கணும், என்னென்ன பொருட்களை கொடுக்கணும், சொத்துக்களை கொடுக்கணும், எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஞானம் தாரும். ஆண்டவரே, ஆபிரகாமை போல ஞானமாய் நடந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாங்களே தடையா இல்லாதபடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், கிருபை தாரும், வழி நடத்துதலை தாரும், ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுதும் இந்த வீட்டுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். ஜெப ஆவியினாலே நிரப்பும், சோர்வின் ஆவிகள் விலகட்டும். ஆண்டவரே, ஜெபத்தில் உற்சாகத்தை தாரும், இன்னும் அதிகமாக ஜெபிக்க கிருபை தாரும். எழுப்புதலுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யும். இந்த வீடு ஜெப வீடாய், துதியின் வீடாய், இயேசு எப்பொழுதும் உலாவுகிற வீடாய் இருக்கும்படி எங்கள் வீட்டை, எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. இப்பொழுதும் தகப்பனை, இந்த குடும்பத்தில் உண்டான எழுப்புதல் உறவினர்கள் மத்தியிலே பரவட்டும், நண்பர்கள் மத்தியிலே பரவட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். எல்லாருக்குள்ள இந்த எழுப்புதல் அக்னி பரவட்டும். எங்க தெருவில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எங்க ஊர்ல இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க, எல்லா குடும்பத்துக்குள்ளும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் உண்டாகணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், ஆவியினால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும், அந்தகார வல்லமை அழியட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பட்டணத்தில் எழுப்புதல் வரட்டும். எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மூலமாக எங்களுடைய கிராமத்தில் எழுப்புதல், பட்டணத்தில் எழுப்புதல் வரட்டும். எங்க சபை ஆதி திருச்சபை போல காணப்பட ஆவியானவர் ஊற்றும். எங்களுடைய சபை போதகரை, ஊழியரை, பாஸ்டரை அக்னியாய் பயன்படுத்தும். அற்புத அடையாளங்களோடு பயன்படுத்தும். பேதுருவை போல, பவுலை போல பயன்படுத்தி ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும். சபை ஊழியங்களை ஆசீர்வதியும், பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். எங்க மாவட்டத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். அதிகாரத்தில் உள்ளவங்க மேல நீங்க ஆளுகை செய்யுங்க. நீதி நேர்மை காணப்பட அதிகாரிகளை ரட்சியும். லஞ்சம் ஒளியட்டும், ஊழல் ஒளியட்டும். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர்களை சந்தியும், சிறு பிள்ளைகளை சந்தியும். ஆண்டவரே, ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியிலெல்லாம் எழுப்புதல் உண்டாக ஆவியானவர் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்தியாவை பாதுகாத்துக் கொள்ளும். இந்தியாவை ஆசீர்வதியும். எல்லா மிஷனரிகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து எழுப்புதலிலே பயன்படுத்தும். எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதியும். உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசி கால எழுப்புதலை தமிழ்நாட்டில் இந்த உண்டாக்கி இந்தியா முழுவதும் பரவ போகிறதற்காய் நன்றி. அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதலில் எங்களை பயன்படுத்தும், எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தும், என்னையும் என் பிள்ளைகள் எல்லாரையும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரத்தில் இந்த நன்மைகளை எல்லாம் வாய்க்க பண்ணும். இந்த தடைகளை மாற்றும். எங்களுக்காக இந்த குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யும். வியாபாரத்தில், வேலையில் இந்த அற்புதத்தை செய்யும். தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆபிரகாமை குறித்து நான் தொடர்ந்து நீங்கள் தியானித்து வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளோ ஆழமான காரியம்லாம் இருக்குது இல்லை? வசனம் எடுக்க எடுக்க ஒரு தங்க சுரங்க மாதிரி வந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை நம்முடைய லைஃப்பில் அதை கொண்டு வரணும். அவ்வளோதான். தினம் ஜெபிங்க, குடும்ப ஜெபத்தை விட்டுறாதங்க. எழுப்புதலுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளை ஜெபத்தில் உற்சாகப்படுத்துங்க. யாரையும் நீங்கள் அதாவது அவங்களை சோர்ந்து போகிற மாதிரி பேசி விடாதங்க. உற்சாகப்படுத்துங்க, படிப்பில் உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்காக, குடும்பத்துக்காக தினமும் இயேசுவிடுக்கிற ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஜெபித்த காரியத்தில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. God bless you.